மாயவர்தானே தேவர் மூவர் யாவை அழைக்கின்ற பொழுது அந்த 33 தேவர்களும் தானே எத்தனாதி கோவிலுக்கு சீக்கிரமா தேவர் மூவர் யாவரும் மானசீகமாக அழைக்கின்ற பொழுது எல்லாத்தையுடைய ஆலயத்துக்கு வந்தார். 33 தேவர்களும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது மாயவர் அம்மா செல்லாண்டி இந்த ஆண் குழந்தைகள் இரண்டுக்கு நம்மளே பேர் வைக்கணும். ஏன்னா வளநாட்டு மாளிகள் ஆமரை வெண்குழந்தைக்கு பேர் வைக்க போறா, அதற்கு முன்னால் ஆண் குழந்தைகள் பேரை வச்சிருக்கலாம். சீக்கிரமாக குழந்தைகளை குளித்து கொண்டு வா. அப்படியே அந்த குழந்தை இருந்தாரே மக்களுக்கு அப்பா கொடுப்பாட்டி யாரை ஆபரணங்களை எல்லாம் மாற்றி அந்த செல்லடியோ எதிலே சமையல சிறப்பாக வர சிறப்பாகும் செல்லாண்டி அம்மன் அந்த ஆண் மக்கள் இரண்டையும் தானே அந்த முன்னாள் ஆசாரியாவடியானதற்கு எடுத்துக் கொண்டு வரும்போது தேவாதி தேவர்களை எல்லாம் அந்த தெய்வ சபையானது கூடியிருக்க அந்த ரங்க வைக்கிறகம் போல இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நடக்கும் போது அந்த குழந்தையை கொண்டு வந்து மணி மேல உட்கார வச்சு ஆசாரம் ஜாவடியா இப்ப பெயர் சூட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். அப்படி என்று எம்பெருமா மாயவரை புரோகிதராக வந்து அந்த செல்லாண்டியுடைய ஆலயத்தில் வேள்விகளானது நடத்தி பூஜைகளை முடித்தார். பூஜைகளை முடித்து அம்மா செல்லாண்டி மூத்த குமாரனுக்கு நீயே வேர்வை, ஏன்னா தர்ம உணர்த்தக்கூடியவன் உண்மைதான். தாய் வேலையம்மானை தாய்க்கு தலைமகன் என்று சொல்லுவாங்க. அதே போல தலைமகனுக்கு நான் பெயர் சூட்டுகிறேன். அப்படி அந்த குழந்தையத்தான வழியில் உட்கார வச்சு ஆனால் புளிப்பாடானதானே வார்ப்பதற்கு புளிப்பாடை கொண்டு வந்து அந்த புளிப்பாடை வச்சு நான் அணிந்திருக்கக்கூடிய ஒன்னாவனமானதை எடுத்து சமய பொன்னோரச்சு பல்வரத்தி பொன்னர் என்றதான தம் செவியினை சொல்லி அழைத்தார். செல்லாண்டி அண்ணா, பெரிய மகனுக்கு பார்த்தீர்களா, நான் பால் பலமானதை ஊட்டி, ஆனால் இப்பொழுது பெயர் சூட்டி விட்டேன். உண்மைதான். இளைய குமாரனுக்கு நீங்கள் பெயர் அப்போ இளமையில எழுந்திருக்கு நிபந்தமா மாயவரானே அந்த எட்டாரை பரம்பரத்தை இளையகுமாரனை எடுத்து தன்னுடைய வலதுட மேல அமர வச்சார் மாயவர். வச்சு தன்னுடைய சங்கானதை எடுத்து அந்த புளிப்பான சங்கானதை வச்சு அப்ப எம்பெருமா மாயவர் தானே சங்கரைச்சு பால்வாகத்து அம்மாயே தங்க
வெண்ணையானது உரைச்சு பால் வாக்கு இளையகுமாரனுக்கு சங்கர் என்ற பெயர் வச்சார். சங்கர் என்ற குழந்தையுடைய காதலை அழைக்கின்ற பொழுது அந்த தேவர் மூவர் யாரும் பார்த்தார்கள். நாட்டுக்கு ஆராடம் பரகுன்னா பெருங்குடியா நெத்தம் ஆயிரம் பிறவருக்கு நீதி நாட்டிலே அதர்மத்தை அழைத்து மக்கமார் தர்மத்தை காக்கக்கூடிய கரார மக்கள் இவர்கள் பிறக்கின்ற பொழுது குறைவாரோடு பிறந்த போதிலும் நம்ம மக்களுக்கு இந்த விழாவிலே வந்துவிட்டு கண்டிப்பா சன்மானமானது கொடுத்து வாழ்த்த வேணும். அப்படி சன்மானமானது கொடுக்கிறது நாளைக்கு இவருக்கு உதவரமாக இருக்க வேணும். அப்படி என்று தேவர் மூவரி அவர்கள் தானே ஒரு கோடி யோசனை யோசனை காவலுக்கு நாம தானே வரம் கொடுத்திருக்கிறோம். அதே மக்களுக்கு உதவரமான ஒரு நாள் வரம் கொடுக்க வேண்டும் சொல்லி அப்ப திட்டிச்சாரு ஈஸ்வரன். சாமி 10 தூளாம் போட்டு அடைச்சோம் போட்டு அடைச்சோம் 10 தூளாம் போட்டு அடைச்சோம் அப்படி ஈக்கனானதான் அந்த நேரத்திலானே ஈஸ்வரன் பார்த்தார் 10 துலாம் பொழுது வரமுடைய இளையத்தை கையில எடுத்தார். ஏன்னா மூத்த குமாரனுக்கும் 10ஆம் பலன் இருக்கிறது. நாளைக்கு எதிரிகளே போர் என்று போர் செய்கிறதுக்கு ஆயுதங்கள் 10ஆம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த 10 துலாம் போட்டு அழைத்த வரமுடைய ஏழையத்தை எடுத்து சன்மானமாக கொடுத்தார் சிவபெருமான். மூத்த குமாரனுக்கு பொன்னரசு பால்பாத்து பொன்னர் என்று பேரை வச்ச பெரிய மகனுக்கு ஏழையத்தை கையிலே கொடுத்தார். அந்த நேரத்தில் பார்த்தார் யமதர்மன் பார்த்து விட்டு இந்த இளையகுமாரன் சொன்னா அவனுக்கு 8ஆம் பலன் இருக்குது. ஆகையால சன்மானம் தக்கபடியாக வழங்க வேண்டும் சொல்லி சாமி 8 தூரம் போட்டு அழைத்த எவனுடையும் நாளைக்கு எதிரி வகையானுடைய ஓர்கலாத்திலே இந்த கத்தி எடுத்து போசி வேறும் சொல்லி சன்மானமாக கொடுத்தார் இளையகுமாரனுக்கு. இந்த நேரத்தில் பார்த்தா தேவேந்திரன் பார்த்து விட்டு அண்ணன்மார் சாமிகளுக்கு உறுப்பு உடைகளான சன்மானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போருக்கு தேவையான உறுப்பு உடைகளும் வலதுபுறத்தலைக்கு வாந்து முடி சூரியனும் இடதுபுறத்தலைக்கு எடுத்து கொடுத்தாங்க ஈட்டி முடி சூரியனும் 60 மார் நான்கு கட்சிகளும் 70 மார் நந்து கட்சி எல்லாம் தானே அண்ணன்மார் சாமிகளுக்கு 33 கோடி தேவர்கள் வந்து சன்மானமானது கொடுத்து மக்கமார்களை வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்துகின்ற பொழுது எங்க செல்லாண்டி அம்மன் தானே மக்களுக்கு தேவர் மூவர் இப்படியெல்லாம் ஆசி வழங்குறாங்கன்னு சொல்லி காலம் மனம் குழந்தை இருந்தாங்க செல்லாண்டி அம்மன். அதே போல செல்லாண்டியுடைய ஆலயத்திலே மக்கமார் 22 பேர்களுக்கும் பெயரானது வைத்துவிட்டு மக்களை தான் தேவர் மூவர் யாவர்களும் அதர்மத்தை அழைத்து தர்மத்தை காக்க மக்கமார் 22 பேர் நாட்களதானே நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஆற்றிலே ஆட்சி பரிவாரமானது வரிகள் வாக்களித்து விட்டு தேவர் மூவர் யாவரும் மாயமாக மறைந்தார்கள். இந்த நேரத்திலே செல்லாண்டி அம்மன் மக்களுக்கு புளிப்பாலான மீது கொண்டு வந்து கொடுத்து மக்கள் 22 பேர் தானே ஆலயத்தில் செல்லாண்டியவன் தூங்க வைத்தான் நிலவரை சுரங்கத்திலே. இந்த கதைகள் இப்படி இருக்க கொண்டை வளநாடு ஒவ்வொருவரையா தீமையிலே 32 வாளையத்து மக்களை வந்தப்ப சூழ்ந்திருக்கின்ற பொழுது ஐயமார்கள் அரசனைகள் முடித்து